நற்செய்தி சிந்தனை. உண்மையான குரலும் மனசாட்சியின் எச்சரிக்கையும். இன்றைய நற்செய்தியில் 3 வகையான மனசாட்சியை நாம் குறித்து தியானிக்கிறோம். முதலாவதாக ஏரோதின் மனசாட்சி. ஏரோது இயேசுவின் அருஞ்செயல்களை கண்டபோது யோவான் உயிர்த்தெழுந்து விட்டான் என்று பயப்படுகிறான். அவனுடைய மனசாட்சி அங்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒப்பிடும்போது நாம் என்னதான் நாம் செய்யும் தவறுகளை மறைத்து கொண்டாலும் நம்மளுடைய மனசாட்சி உண்மையை தான் வெளிப்படுத்தும். அது நம்மை குற்றத்தில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். எனவே நாம் தவறு செய்யும்போது அதை ஒப்புக்கொண்டு மனமாற்றம் அடைய வேண்டும். இரண்டாவதாக ஏரோதியாளின் மனசாட்சியை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஏரோதியாளின் மனசாட்சி அவளை சுட்டி காட்டும் போது, அவள் தவறை சுட்டி காட்டும் போது அவள் யோவானை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறாள். அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்து அவள் மகள் மூலமாக அதை சாதிக்கிறாள். நம்முடைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும்போது நம் தவறுகளை யாராவது சுட்டி காட்டிவிட்டால் நாம் அதை திரித்து கொள்ளாமல் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்றுதான் நாம் நினைக்கிறோம். உண்மை கசகும் என்று சொல்வார்கள். ஆனால் கசப்பான உண்மையை ஏற்று வாழ்வதுதான் ஆன்மீகத்தின் வளர்ச்சி ஆகும். மூன்றாவதாக நாம் யோவானின் மனசாட்சியை குறித்து தியானிக்கிறோம். யோவானின் மனசாட்சி அவன் மன்னனாக இருந்தாலும் சரி, உண்மைக்காக நான் சான்று பகிர்வேன் என்று மன்னன் செய்த தப்பை சுட்டி காட்டுகிறார். அதற்காக அவர் சிறையிலும் அடைக்கப்படுகிறார், தன் உயிரை தியாகம் செய்கிறார். இன்றைய காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருப்பவர் தவறு செய்தாலும் அது உண்மை என்று தெரிந்தால் நாம் உண்மையான மனசாட்சியுடன் அதை சுட்டி காட்ட வேண்டும். இன்று முதல் வெள்ளியில் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் இருதயத்தை குறித்து நாம் தியானிக்கும் போது அது கனிவும் அன்பும் கொண்ட இருதயம். அந்த இருதயத்தை போல நாம் வாழ்வோம், நாமும் புனிதத்தில் வளர்வோம். ஆமென்.